நான் படித்த கீதை தொடர்ச்சி 14. வணக்கம் மக்களே. இப்பிரபஞ்சத்தில் நமக்குள்ளே உள்ள இறைவனை நாம் அறிய முடியாமல் இருப்பதற்கு காரணம் ஒன்று உள்ளது. அதுதான் மாயை. மாயையின் 3 குணங்களால் ஆளப்படும் மனிதனின் மனமானது கடவுளை உணர முடியாமல் இருக்கிறது. படைப்பு முழுவதும் இந்த 3 குணங்களால் தாங்கப்பட்டு உள்ளது. அவை சத்வம், ரஜஸ், தமஸ். அதாவது சாத்வீகம் அமைதி, ராஜசம் மன எழுச்சி, தமஸ் மயக்கம். மனிதனின் மனதில் இந்த 3 குணங்கள் மட்டுமே மாறி மாறி வருகின்றன. எல்லா சமயத்திலும் மனதில் ஒரு குணம் மட்டுமே ஆதிக்கம் செலுத்த முடியாது. இம்மூன்று குணங்களும் மனிதனை இந்த உலகத்துடன் பிணைத்து வைக்கின்றது. சத்வம் எனும் சாத்வீக நிலை பகவானுக்கு மிக அருகில் நாம் சென்றடைய, நம்மை தெய்வீக நிலையை அடைய வழி செய்கிறது. அது தூய குணமாகும். ரஜஸ் எனப்படும் ராஜசம் நிலை பற்றுதல், ஆசை இவற்றில் கட்டுண்டு செயலில் ஈடுபடச் செய்து விடாமுயற்சியுடன் பிடிவாதமாய் செயல்படச் செய்வது. தமஸ் எனப்படும் தாமச நிலை அஞ்ஞானத்தால் விளையும் குணநிலை. சுயநலம், சுகம் ஒன்றை மட்டுமே நாடிக்கொண்டிருக்கும்படியான செயல்களில் ஈடுபட வைப்பதாகும். ரஜஸ் என்னும் ரஜோகுணமானது சில நேரம் சத்வ நிலையிலும் சில நேரம் தமஸ் நிலையிலும் கலந்து இருக்கும். ரஜஸ் சாத்வீக நிலையில் கலந்து இருக்கும்போது செயல்கள் யாவும் தூயதாக, தன்னலம் இல்லாததாக, நம்மை மேலே கொண்டு செல்வதாக இருக்கும். ரஜஸ் நிலையானது தமஸ் நிலையோடு சேர்ந்திருக்கும் பொழுது செயல்கள் யாவும் காமம், குரோதம், தூக்கம் முதலியவற்றால் தூண்டப்பட்டதாய் முக்திக்கு பயனற்ற நிலையில் இருக்கும். இம்மூன்று நிலைகளின் வெவ்வேறு சேர்க்கைகளால் மனிதன் இடைவிடாமல் ஆட்கொள்ளப்படுகின்றான். என்றாலும் இந்த முக்குணங்களிலிருந்து முழுமையாக விடுதலை பெற முடியாது. எனவே மனிதன் சத்வ நிலையில் இருந்து கொண்டு பகவானை பிரார்த்திக்க வேண்டும். பகவான் அவனை கை கொடுத்து மேலே தூக்குவார். சத்வம் நிலை என்பது அறிவாகும். ஆத்ம ஞானம் தவிர மற்ற எல்லா விதமான அறிவு என்பதாகும். ரஜஸ் என்பது ஆசை, பற்றுதலை அடிப்படையாக கொண்ட செயலில் ஈடுபடுதல் ஆகும். தமஸ் என்பது மந்தம், தூக்கம், செயலின்மை என்பதாகும். சத்வம் இன்ப நிலைக்கு வழிகாட்டுவதாகும். ரஜஸ் செயல்பாட்டுக்கும், தமஸ் மதிமயக்கத்துக்கும் தவறுக்கும் வழிகொள்வதாகும். சத்வம் தன்னிடத்தில் அதிகரிக்கும் போது ஒரு மனிதன் இறந்துவிட்டான் எனில் அவன் ஸ்வர்க்கம் முதலிய புண்ணிய லோகத்தை அடைகின்றான். ரஜஸ் நிலை இருக்கும்போது இருக்கின்றான் எனில் அவன் செயல்களில் ஊக்கமுள்ளவர்களிடையே மறுபிறப்பு அடைகிறான். தமஸ் நிலை அதிகரித்து உள்ள போது மரணம் கிட்டினால் மூட ஜந்துக்களிடையே மறுபிறப்பு எய்துகிறான். சாத்வீக கர்மங்கள் அறிவு, ஆசையின்மை, ஆனந்தம் என்கிற சுப குணங்களின் பலன்களை அளிக்கின்றன. ரஜஸ் குண கர்மங்கள் செயல்களினால் வரும் துயரத்தை அடையச் செய்கின்றது. தமஸ் அறியாமையை தவிர யாதொன்றையும் வழிவகுக்காது என்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். ஓகே மக்களே, நாளை புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.